திருப்பத்தூர் மாவட்டம் சோமநாயக்கன்பட்டியில் 18 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலத்தின் மீது விரிசல் ஏற்பட்டு 6 மாதங்கள் மக்கள் பயன்படுத்த முடியாமல் மூடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சோமநாயக்கன்பட்டியில சமீபத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டு சில நாட்களிலே திரும்ப மூடிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்க மேம்பாலம் விரிச்சல் விட்டுருச்சு. விரிச்சல் விட்டு மூடின மேம்பாலத்தை இன்னும் திறக்கப்படல. இது போன்ற தரமற்ற மேம்பாலங்களை கட்டும் அந்த கட்டுமான நிறுவனத்திற்கு பிளாக் லிஸ்ட்ல எடுத்துன்னு அவங்களுக்கு இதுக்கு மேல கான்ட்ராக்டே கொடுக்க கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை நான் இதன் மூலமா கேட்டுக்கிறேன். திருப்பத்தூர்ல இருந்து மக்கள் சென்னை, பெங்களூர், இது மாதிரி குப்பம் பெரிய பெரிய நகரங்களுக்கு போறது இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி தான் போறாங்க. இந்த மேம்பாலம் கடந்த 6 மாசமா மூடின்னு இருக்கிறதுனால திருப்பத்தூர் வாசிகள் பெரிய அளவுக்கு சுத்தின்னு போற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குது. அதே போன்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுனாலையும் பொதுமக்கள் சுத்தின்னு வேற பாதையில தான் போயின்னு இருக்கிறாங்க. ஏலகிரி மலை ஒரு பெரிய சுற்றுலா தலமா இருக்குது. அந்த சுற்றுலா தலத்துக்கு போறதுக்கும் மக்கள் வேற வழித்தடத்தை பயன்படுத்தி தான் போயின்னு இருக்கிறாங்க. அதனால உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியா இதை சீர் செய்து மேம்பாலத்தை உடனே திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்.